சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் RSTMT கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கின்றேன். ஏழைகளுக்கு எட்டாக்கனியா மருந்துகளும் மருத்துவமும் இந்த தளத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சமூக வலைத்தள கருத்துக்கள் பார்த்துவிட்டு டாக்டர் உங்ககிட்ட வரேன். சமூக வலைத்தளங்களில் இது தொடர்பான என்ன மாதிரியான கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன? சல்மான் ஃபரிஷ் நம்ம பிரதமர் பதவியேற்று அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி அத்தியாவசிய மருந்துகளின் விலையை பன்மடங்காக உயர்த்த அந்தந்த நிறுவனங்களுக்கு அனுமதி அளித்துவிட்டு சென்றார் அப்படிங்கிறாரு சல்மான் ஃபரிஷ். முதல்ல மற்ற நாடுகளில் தடை பண்ணப்பட்ட உணவுகளையும் மருந்துகளையும் இங்கே தடை செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. இதுவும் கூட நம்ம விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். பல மருந்துகள் இங்கே புழக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்துகள் பல வெளிநாடுகளில் தடை செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது. மகேஷ் பாபு, இந்த விஷயத்தில் மோடி அவர்களே பதில் சொல்ல வேண்டுமா அல்லது மோடி சர்க்கார் தலையிட்டு விலையை கட்டுப்படுத்த வேண்டுமா? ஏற்கனவே 30 விழுக்காடு மருந்துகளுக்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் 39 மருந்து வகைகள் அதில் சேர்க்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருக்கிறது. மருந்துக்கு கூட மனிதாபமானம் இல்லை இந்த நாட்டில் அப்படிங்கிறாரு ஆனந்த். கலை சைக்காலஜி, அத்தியாவசிய மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்துவது என்பது அரசின் மிக முக்கிய மக்கள் நலன் சார்ந்த கடமையாகும். அனைத்து மக்களும் எளிதாக பயன்படுத்தும் விதமாக மருந்து விலைகளை குறைத்து நாடு முழுவதும் அரசே மருந்து கடைகளை தனியாருக்கு இணையாக குறைந்த விலையில் வழங்க வேண்டும் அப்படிங்கிறாரு அவர். முகமது ஆசிக், அச்சாதீன் என்று சொல்லி வந்தவர் இதுவரை நல்ல நாட்கள் வந்தது போல் தெரியவில்லை. சாதாரண மக்களுக்கு ஜெனரிக் மருந்தகங்களை ஆரம்பிக்க வேண்டும், பல உயிர்கள் காப்பாற்ற முடியும், எதையாவது செய்யணும் அப்படிங்கிறார் அவர். மண்ணாங்கட்டி ஸ்பீக்கிங், ஐரோப்பிய யூனியன் மற்றும் ஐக்கிய ராஜ்யத்தில் உள்ளது போல அத்தியாவசிய மருந்துகளுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயிக்க வேண்டும். சித்தா ஆயுர்வேதம் போன்ற மருந்துகளை தயாரிப்பவர்கள் அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் கமிஷன் தர மாட்டார்கள். இவைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் முக்கியத்துவம் கொடுக்கும் என எதிர்பார்ப்பதே அபத்தம் அப்படிங்கிறாரு. இந்த அடிப்படையில் தான் அந்த மருந்துகள் புறக்கணிக்கப்படுகின்றன அப்படிங்கிற கேள்வியும் இங்கே வைக்கப்படுகிறது. சமூக வலைத்தள கருத்துக்களுக்கு நன்றி. சொல்லலாம், சொல்லுங்க டாக்டர். இல்லை, நவீன மருத்துவத்தை பற்றி ஒரு ஆணித்தரமான ஒரு கருத்துன்னு நினைக்கிறேன், நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நவீன மருத்துவங்கிறது எங்கிருந்தோ வந்ததல்ல. எல்லா வைத்திய முறைகள்லையும், அதாவது நவீன மருத்துவத்தை ஒரு மாணவனுக்கு எப்படி கற்று தர்றாங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இது வந்துடும். உடற்கூறியல் ஆரம்பிக்குது அந்த மருத்துவம் கற்றுக்கிறது. உடல் எதனால் ஆனது அதை தெரியாம என்னத்தை பண்ண முடியும்? என்ன சித்தர்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியாது. இந்த விஞ்ஞானம் வளர்ந்தது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் தான் இந்த விஞ்ஞானம் ரொம்ப நல்லா வளர்ந்தது. ஏன்னா அங்க ஆயிரக்கணக்கான போர் வீரர்களை அறுத்து அவங்க உடல்களை அறிந்து உடல் கூறு ஒரு உறுப்புக்கும் இன்னொரு உறுப்புக்கும் அனட்டமிக்கல், அதாவது இயற்கையா எப்படி அமைஞ்சிருக்கு, அதனுடைய தொடர்பு என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டதுல ஆரம்பிச்சு ஒரு உறுப்பு என்ன வேலை செய்யுது, அது அடுத்த உறுப்பு என்ன பயன்படுது, எந்த உறுப்புகள்லாம் அதனுடைய உறுப்புகளுடைய வேலைகளை சீராக அமைச்சிக்கிறது அப்படின்னு ஃபிசியாலஜின்னு ஒரு படிச்சு அதுக்கப்புறம் எதனால கிருமிகள் வருது, இதெல்லாம் வந்து தனித்தனி சயின்ஸ். மைக்ரோபயாலஜிங்கிறது ஒரு விஞ்ஞானம் இல்லை, மருத்துவ விஞ்ஞானம் கிடையாது. அது மைக்ரோபயாலஜிங்கிறது ஒரு தனி விஞ்ஞானம். அது வந்து ஒரு உயிரியலோட சேர்ந்த விஞ்ஞானம். ஒரு ஜுவாலஜி படிக்கிறவங்களுக்கு அதில் உள்ள ஒரு சின்ன இன்வெர்டிபிரேட்ஸ்னு ஒரு பார்ட் தான் மைக்ரோபயாலஜி. அந்த மைக்ரோபயாலஜியை வந்து ஏன் இவங்க படிக்கிறாங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஒரு நோயுடைய, ஒரு மனிதனுடைய நோய்க்கு என்ன ஆதாரமா விளங்குதுன்னு புரியுது. இல்லை, நான் அதான் திருப்பி கேட்குறேன். இதில் 2-3 விஷயங்கள் இருக்கிறது. நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அந்த பட்டிமன்றங்களுக்கு நான் நகர விரும்பல அப்படிங்கிறது. அணுவை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத் தெரித்த குரல்னு சொன்ன அவை. இங்கே அணு விஞ்ஞானம் முதற்கொண்டு எல்லா விஞ்ஞானமும் இங்கே இருந்திருக்கின்றன. அதுங்கிறதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கின்றன. இருந்துச்சா இல்லையாங்கிற பட்டிமன்றத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். சித்தர்களா யார் அப்படிங்கிறதுக்குள்ள. அதை தாண்டி இந்த மருந்துகளினுடைய விலையை பற்றி நம்ம பேசணும். கடந்த சுற்றுல மருந்துகளினுடைய விலை கட்டுப்படுத்தப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? மருந்து நிறுவனங்களினுடைய பெருநிறுவன அரசியல் என்ற ஒரு வாதம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அது ஏற்புடையதானா? அரசு இதுல என்ன செய்யணும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும். லஞ்சம் தான் எல்லாத்துக்கும் மூல ஆதாரம். இது யாருக்கும் தெரியாது. இல்லை, ஒரு கவர்னர் தன்னுடைய மாநிலத்தில் லோகாயுக்தான்னு கொண்டு வந்தவங்களை 1 மாதத்துக்கு முன்னால் வீட்டுக்கு அனுப்பின ஒரு ஆட்சியில் தான் நம்ம இன்றைக்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். லோகாயுக்தான்னு ஒன்றோ, லோக்பால்னு ஒன்றோ, ஜன் லோக்பால்னு ஒன்றோ இந்தியாவே திரண்டெழுந்து கேட்டும் அதை காதை மூடிக்கிட்ட தான் நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஒரே ஒரு தாக்கம் தான் இன்னைக்கு மருந்தும் ஒரு சின்ன அங்கம். கார்பரேட்னா என்னது, எனக்கு இவ்வளவு உனக்கு இவ்வளவுங்கிறதா கார்பரேட். இதுல எல்லாரும் தான் அடங்கும். எல்லாம் மாற வேண்டியது லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு ஒரு முழு முயற்சியான ஒரு இயக்கம் ஆரம்பிச்ச இயக்கத்தை அழிச்சிட்டு இப்போ வந்த ஆட்சிகள்லாம் அதை கண்ணை மூடிட்டு பார்த்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். திரு சேகர் அவர்களிடம் கேட்டு வரலாம். திரு சேகர், உயிர்காக்கும் மருந்துகள் மீதான மத்திய அரசின் விலை கொள்கை எரிச்சலை தருகிறது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தெரிவித்திருந்தது. இந்த உயிர்காக்கும் மருந்துகள் தொடர்பாக ஏற்கனவே சமூக வலைதளத்திலும் ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருந்தது. இதை தாண்டி பல வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்ற பொழுது நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க, இங்கேருந்து அந்த மாத்திரைகளையும் சேர்ந்து எடுத்துட்டு போவாங்க. பல வெளிநாடுகள் அங்கே இறங்கும் போது விமான நிலையத்திலேயே அந்த மாத்திரைகள்லாம் வாங்கி குப்பை தொட்டிக்கு போகும். ஏன்னா அந்த மாத்திரைகள் அங்கே தடை செய்யப்பட்ட மாத்திரைகள். பல தடை செய்யப்பட்ட மாத்திரைகளுக்கு மருந்துகளுக்கு இந்தியாவில் இன்னமும் அனுமதி அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதெல்லாம் தடை செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இது குறித்த மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன, உங்களுடைய கருத்து? இப்போ
நிறையா விஷயங்கள் பேசுகிறீங்க. போன செஷனில் எனக்கு வாய்ப்பு தரல, அதனால் நான் அந்த சில பதில்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இயற்கை மருத்துவ அதாவது 2 மருத்துவர்களே ஒன்றி போவதில்லை, 2 மருத்துவ முறைகள் ஒன்றி போவாது இருப்பது ஆச்சரியமல்ல. அவங்கவுங்க படித்த விஷயங்களை யார் யார் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்களோ அந்த பள்ளிக்கூடம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்வது என்பது அது வழக்கமான விஷயம். அதனால் ஒன்றை ஒன்று ஒப்பு நோக்கி பார்ப்பதை விட ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி தான். பல்வேறு விஷயங்கள், இப்போ சர்ஜரி, அது வந்து சுஷ்ருதர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்ம நாட்டில் சர்ஜரியை கொண்டு வந்திருக்கார். சுகர் முனிவர் பல்வேறு விதமான இயற்கை மூலிகைகளை கொண்டு வந்திருக்கார். இப்போ அலோபதி மருந்து வந்து சர்ஜரினா அதுதான் பெஸ்ட்டுங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. எனவே இதை பற்றி நான் இப்போது விவாதத்துக்கு வரவில்லை. ஆனால் ஒன்றோடு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்குமே ஆனால் அந்த மருத்துவம் நன்றாக இருக்கும். உதாரணத்துக்கு டயாபெட்டிக் மருந்தோடு சேர்ந்து அந்த சிறு குறிஞ்சான் மற்ற விஷயங்களை சாப்பிடும்போது இன்னும் அது கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வெந்தயம் சாப்பிடும்போது கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு 10 யூனிட் குறையுது என்று சொல்கிறார்கள். எனவே இது ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்தால் நல்லது. அது எந்த வகையில் இருக்கும், எப்போது இருக்கும் என்று தெரியவில்லை. இந்த அரசு அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, மருந்து விலைகளை பற்றி சொல்லுகின்ற போது IDPL என்று இந்தியன் ட்ரக்ஸ் அண்ட் பார்மசூட்டிக்கல் லிமிடெட் என்று இந்தியாவில் ஒன்று இருந்தது. அது பல ஆண்டுகளுக்கு முன்னாலே மூடப்பட்டது. அது வந்து ஜெனரிக் ட்ரக் மேனுஃபேக்சரிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனிட். அது இப்போது ஆந்திராவிலும் மகாராஷ்டிராவிலும் 2 யூனிட்டுகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. டன் கணக்கில் அது இப்போது ஜெனரிக் ட்ரக்கை உருவாக்கும். எனவே மருந்துகளின் விலை வெகு விரைவிலே குறையும். ஏற்கனவே 602 மருந்துகள் குறையப்பட்டிருக்கிறது. 40% வரை அவை குறைந்திருக்கிறது என்ற விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வலைதளத்தில் சல்மான் அவர்கள் கருத்து சொல்கின்ற போது இந்த ஆட்சி அமெரிக்காவுக்கு போகும்போது விலை ஏறியது என்று சொல்கிறார். இது அப்பட்டமான பொய் என்பது மட்டுமல்ல, ஒரு புரளியான விஷயம். இது வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி பல்வேறு இணையதளங்களிலே இதே விஷயத்தில் இந்த மாதிரி விலை ஏறவில்லை என்பது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கும் மோடியினுடைய இதுக்கும் சம்பந்தம் இல்லை, விலை ஏறவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது தப்பான சமாச்சாரம். இப்போ நீங்கள் கேட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் வந்து இந்த அரசு மருந்து விலைகளை குறைப்பதற்கு என்ன செய்திருக்கிறது என்று கேட்டீர்கள். இப்போ மருந்து விலையை குறைப்பதற்கு முதல்ல வந்து 602 மருந்துகள் குறைக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக அதாவது உயிர்காக்கும் மருந்துகள், டயாபெட்டிக்கு, எய்ட்ஸு, டியூபர்குலோசிஸ், ஆஸ்மா போன்ற விஷயங்கள், ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இவற்றுக்கான மருந்துகளை 40% குறைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் 1945 இருந்த பல விஷயங்களை சீர்திருத்தி இப்போது ட்ரக்ஸ், காஸ்மெட்டிக் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ் ஆக்ட் 2015 என்று இந்த அரசு இதை மாற்றி இதன் மூலமாக இந்த ஸ்டிங்ட்டு, வால்வு போன்றவைகள் எல்லாம், காலில் ஆர்த்ரைட்டிஸ்க்காக வைக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ, ஆணி போன்றவைகள் எல்லாம் டாக்டர் வச்சு தான் சட்டம். இப்போ 2 டாக்டர்கள் இருக்கிறார்கள். நான் குற்றம் சொல்லவில்லை, அவர்களுக்கு வைத்தது தான் சட்டம் என்கிற அளவில் மிகப்பெரிய அளவில் அதில் சார்ஜ் செய்யப்படுகிறது. அதுக்கு பல்வேறு குவாலிட்டி கிலிட்டி மற்றதெல்லாம் பேசிக்குவாங்க. ஆனால் அவைகளையும் இந்த இதில் கொண்டு வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் மெடிக்கல். சரி, நான் மீண்டும் வருகிறேன் சார். இதுவரைக்கான உங்களுடைய கருத்துக்களை நான் எடுத்துக்கிறேன். நான் மீண்டும் கூட அதை கொண்டு வந்து இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிற தகவலை உங்களுக்கு நான் சொல்றேன். சரி சேகர், நன்றி. டாக்டர், இந்த மருந்து நிறுவனங்களுடைய அரசியல் குறித்து நம்ம பேசணும். இடைவெளிக்கு முன்பாக பெருநிறுவனங்களுடைய அரசியல், அதில் இருக்கக்கூடிய தீர்மானம், அவர் டாக்டர் கூட அதை முதல் சுற்ற சுட்டிக்காட்டினார். ஒரு சின்ன கெமிக்கலுடைய பேரை மாற்றி ஏதோ ஒரு காம்பினேஷன் எக்ஸ்ட்ரா சேர்த்து பல மடங்கு அதிகமான விலைக்கு விற்கக்கூடிய இதெல்லாம் பார்க்கலாம். அடிப்படை சாதாரண மக்களுக்கு தெரியாது எது நல்ல மருந்துன்னு. மருத்துவரை தான் அவங்க நம்புறாங்க. மருத்துவர்கள் எழுதக்கூடியதை தான் நம்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. மருத்துவர்களுக்கு இதில் எங்கே நெருக்கடியும் சிக்கலும் ஏற்படுகிறது? அவர்கள் வேற வழியில் இதை கட்டாயமாக எழுதணுங்கிற நிலைமை எங்கே வருது? மருந்து நிறுவனங்கள் செய்யக்கூடிய அரசியல் என்ன? இதில் அரசு எங்கே அதை கண்காணிக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும்? இந்த விஷயத்துக்கு போகிறதுனால 2 விஷயத்தை நான் கிளியர் பண்ணணும். ஒன்று வந்து மனிதன் இயற்கையை மாற்றி தான் வாழ முடியும். தன்னுடைய உழைப்பு நடவடிக்கை மூலமாக இயற்கையோடு இயைந்து வாழ முடியாது. ஒரு ஆடு மாடு இருக்குன்னு வச்சுங்களேன், மாடு இருக்கும், புல்லை மேயும், அங்கேயே சாணி போடும், பக்கத்திலே படுத்துக்கும். அது இயற்கையோடு இயந்த வாழ்க்கை. நம்ம வந்து அப்படி வாழ முடியாது. நமக்கு தேவையான வீடை கட்டிக்கிறோம், சட்டைகளை வந்து உருவாக்கிக்கிறோம், எல்லாமே செஞ்சுக்கிறோம். இயற்கையை மாற்றி 2வது இயற்கைன்னு கூட செயற்கையை படைக்கிறோம். இப்போ நம்முடைய ஏங்கல்ஸ் ராஜான்னு நினைக்கிறேன், அவர் இயற்கை வைத்தியர் பேசுகிறப்ப அவர் சட்டை போட்டிருக்காரு. எங்கேயாச்சும் சட்டை வந்து மரத்தை காய்ச்சி தொங்குதா? அதையும் நம்ம ஒப்பீட்டு அளவுக்கு 2 ஒப்பீடு சரியான ஒப்பீடு தவறு இல்லை. ஆனால் இந்த ஒப்பீடு சரியான எனக்கு தெரியல. இயற்கையா, அதாவது நான் இயற்கையா வாழ்றேன்னு சொன்னது தவறுன்னு சொல்றேன். அந்த ஐடியாலஜி வந்து புரிஞ்சுக்கணும். இயற்கை மாற்றி தான் மனுஷன் வாழ முடியும். இயற்கை மாற்றி தான் மனிதன் வாழ முடியும். அதனால இயற்கை மருத்துவம் பேர் சொன்னாலும் கூட அது இயற்கை உள்ள பொருட்களை மாற்றி தான் அவங்க மருத்துவம். எங்க வந்து திரு சேகர் கூட அதை புரிஞ்சுக்கணும். நான் வந்து ஒரு மருத்துவத்துறை நான் பிரதிபலிக்கவில்லை. மருத்துவத்துறை பற்றி, மருந்தியலை, அதாவது மருந்தை பற்றி, மருத்துவத்தை பற்றி ஒரு பொதுவான கருத்து சொல்ல விரும்புகிறேன். மருத்துவம் என்பது எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கணும். நம்பிக்கை அடிப்படையில் இருக்க முடியாது. நம்பிக்கை அடிப்படையில் இருந்தால் மூட நம்பிக்கை, பாபர் மசூதி பிரச்சனை மாதிரி தான் அது போகும். ஆனா என்ன சொல்றாங்க,
வேண்டாம் திருச்சேகர் வேண்டாம் திருச்சேகர் தயவுசெய்து நீங்க உங்க நேரத்தை பேசுங்க, நான் என்னோட சொல்லிடுறேன். மருத்துவம் என்பது எவிடன்ஸ் பேஸ்டா தான் இருக்க முடியும். இப்ப எங்க வந்து மருத்துவம் பல்வேறு மருத்துவ WHO சொல்றதுங்கறாரு பாட்டி வைத்தியத்திற்கெல்லாம் 60 விழுக்காடு பாட்டி வைத்தியம் நடக்கிறது இல்ல மருத்துவம் சொல்லணும். சரி திருச்சேகர் வர அவர் அதுக்கு மக்கள் மீது தவறான கருத்து போக கூடாது. இப்ப வந்து ஏற்கனவே அவருடைய கருத்தை பதிவு பண்ணிட்டு வந்துறேன் சேகர், உங்களுக்கான வாய்ப்பு தரேன். மருத்துவம் என்பது எவிடன்ஸ் பேஸ்டா இருக்கணும். அதுக்கு அடுத்த விஷயம் வந்து நம்பிக்கை அடிப்படையில் இருக்க முடியாது. இப்போ வந்து பல்வேறு மருத்துவ முறைகளில் என்ன வேறுபாடு வருதுன்னா மருந்தை பயன்படுத்துவது மட்டும்தான், மருந்து உற்பத்தியில் மட்டும்தான். மாடர்ன் மெடிசின் என்பது நவீன ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய பாரம்பரிய மருந்துல என்ன மூலக்கூறுகள் என்பதை மிக டெக்னாலஜிகளை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம அடுத்த இதுக்கு இல்ல வந்துடலாம். இப்ப சிக்கிமிக் ஆசிட்னு இருக்கு, அந்த பன்றி காய்ச்சலுக்கான மருந்து. அது வந்து ஸ்டார் ஆனிஸ் ட்ரீல இருந்து தான் தயார் பட்டையில இருந்து தயார் பண்றாங்க. இந்த மாதிரி ஏராளமான மூலக்கூறுகளை சொல்ல முடியும். என்ன சொல்றேன், நீங்க தொடர்ந்து பதிவு பண்ணுங்க. நான் சரியான ஒரு புள்ளியை சுட்டி காட்டலாம்னு நினைக்கிறேன். ஒருவேளை